வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒருபோதும் யாராலும் வெல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அறிவு பேராசான் தான் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் புறக்கணிக்க முடியாதவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கவே முடியாது. அம்பேத்கர் சார்ந்த விடயங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல திருமாவளவனுடைய ரெஃபரன்ஸ் இல்லாம எதுவுமே முழுமை பெறவே பெறாது. ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இன்னைக்கு மதுரையில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க விஜய் ரசிகர்கள். மதுரை மாவட்டத்தில் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. நிறையா பேர் மண்டையை போட்டு குழப்பி இருந்திருப்பாங்க, என்னடா இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சிட்டாலேன்னு சொல்லி. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இன்னும் நிறையா தரவுகள்லாம் சேர்த்து பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குனிய முடியாது. அதனால நாங்கள் சண்டை போட போறோம். மதுரை மாவட்டத்தில் விளாங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. அந்த போஸ்டரில் உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான், டிசம்பர் 6ஆம் தேதி, இப்போ நான் பேசிக்கிருக்க இந்த நேரத்தில் நாளைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு. ஆனந்த் டெல்டும்டே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் கலந்துக்கிறாரு. ஆதவர்ஜுன் இந்த நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணுறாரு. யார் கூட சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாருன்னா நம்ம விகடன் கூட சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ இன்னும் நிறையா தலைவர்களாக வராங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு திருமாவர்கள் வருவார் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்நோக்கி காத்துக்கு இருந்தாங்க. ஆனால் அரசியல் சூழல் கருதி புரிதலற்ற விஜய் ரசிகர்கள் வேணா திருமாவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் புரிதல் உள்ள நபர்களுக்கு நல்லாவே தெரியும் திருமாவர்கள் எதற்காக வரல அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த நிகழ்வுக்கு திருமாவர்கள் வரல. ஸோ திருமாவர்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி புறக்கணிக்க முடியாதவர் திருமாவளவன் அவர்கள். அம்பேத்கர் சம்பந்தமான நிகழ்ச்சி அப்படின்ட்டாலே அதில் திருமாவளவனுடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காதரா அப்படின்ற மாதிரி அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் மதுரை மாவட்டத்தில் விளாங்குடி பகுதியில் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டி விட்டு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க விஜய் ரசிகர்கள். அந்த போஸ்டர் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் டிஸ்பிளேல காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த போஸ்டர் தான், அதாவது விஜய் அவர்கள் கையிலையும் புத்தகம், நம்ம அண்ணன் திருமாவருடைய கையிலையும் புத்தகம், ஆதவர்ஜுன் கையிலையும் புத்தகம். ஸோ புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த புத்தகங்களை பரிமாறிக்கொள்ளும் விதமாக அந்த போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய சர்ச்சையில் உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. அதே வேளையில் மிகப்பெரிய பேசு பொருளாக கூட மாறிக்கி இருக்குது. சரி, அரசியல் எல்லாமே நம்ம கடந்துருவோம், அரசியல் கூட்டணி கணக்குகள் எல்லாமே கடந்துருவோம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளபடியே சாதி கடந்து அனைத்து மக்கள்கிட்டமே போய் சேர வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயம். சரிங்களா? நம்ம அரசியல்லாம் விட்டுருவோங்க, கூட்டணிகள்லாம் விட்டுருவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக பொது சமுதாய மக்கள்கிட்ட போய் சேரணும் அதை நம்ம பார்த்துருவோம். சமூக வலைத்தளங்களில் சில நபர்கள்லாம் பேசுகின்ற காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி எழுதுகின்ற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை யார் கையில் ஏந்திட்டாலும் அவங்களாம் அம்பேத்கரியவாதிகள் சொல்லிவிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி வைக்கிறாங்க. ஏன் நம்ம பாஜக கூட தான் புரட்சியாளர் அம்பேத்கரை கையில் ஏந்திருக்கிறாங்க, அதற்காக பாஜக காரங்க ஃபுல்லாமே அம்பேத்கரியவாதிகள் சொல்லிவிட முடியுமா? கிடையாது. அம்பேத்கரை யார் யாரெல்லாம் கையில் எழுந்துறாங்களோ அவங்க எல்லாருமே அம்பேத்கரியவாதிகள் ஏற்றுக்கிற முடியாது. அந்த வகையில் விஜயும் கூட நம்ம அம்பேத்கரியவாதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி ஒரு சில நபர்கள்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பாஜக எந்த வடிவத்தில் ஏந்துறாங்கன்றதை மையப்படுத்தி தான் இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கரை பாஜக எந்த வடிவத்தில் ஏந்துறாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கூட ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி தான் கையில் ஏந்துறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்லி கையில் ஏந்தலை. இந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கங்க. அதாவது சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அர்ஜுன் சம்பத்தை ஓட அடித்து வரட்டினாங்க. எதுக்கு தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பட்டையை போட்டு விட்டு, ஒரு துண்டை போட்டு விட்டு, கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டு விட்டு, அவர் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்ற மாதிரி சித்தரித்து பல இடங்களில் போஸ்ட் ஒட்டி விட்டார் நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள். ஸோ அதனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நீ எப்படா அம்பேத்கரை இந்துத்துவவாதி மாதிரி காட்டின அப்படின்னு சொல்லி தான் ஓட அடித்து வரட்டினாங்க. இன்றைக்கும் கூட பாஜகவை சார்ந்தவர்கள் பல நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஒரு இந்துத்துவவாதி தாங்க, அவர் இந்து மக்களுக்கு தாங்க ஆதரவாக இருந்தார் அப்படின்ற மாதிரி அவரை ஃப்ரேமிங் பண்ணுகின்ற பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அம்பேத்கராக எழுந்துறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வகையில் தான் நம்ம அவரை
ஆதரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். அதாவது நம்ம அவரை வந்து அரசியல் ரீதியாக நம்ம ஆதரிக்கல, ரெண்டாவது வந்து அவர் அரசியலுக்காக தான் இது பண்றாரு அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கிடுவோம். பட் இருந்தாலும் விஜயை நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த ரசிகர்கள் நிறைய பேர் பொது சமுதாயத்தை சார்ந்த மக்களாகவும் கூட இருக்கிறாங்க. அப்போ பொது சமுதாய மக்கள்கிட்டையுமே அம்பேத்கரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து அமையும். அம்பேத்கர் போய் சேரட்டுங்க, சேரட்டும், எல்லா இடங்களையும் போய் சேரட்டும். சாதி, மதம், இனம், மொழி, நான் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க எல்லார்ட்டையுமே அம்பேத்கர் போய் சேரட்டும். சேர்ந்தாலே போதும், அம்பேத்கர் நம்ம தலைமை போய் சேர்ந்துட்டாலே போதும், சாதியற்ற சமுதாயத்தை படைப்பதற்காக ஒரு ஊன்றுகோலாக இந்த நிகழ்வு வந்து அமையும், இந்த சம்பவம் அமையும். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம அவரை ஆதரிக்கிறது. மற்றபடி அரசியல் ரீதியாகலாம் நம்ம என்றென்றும் இந்தியா கூட்டணி தான். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லவா, நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வை எதிர்க்கிறாங்க தெரியுமா. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பெரியாரிய நிகழ்வாக வந்து நீங்கள் பாருங்கள். ஒருவேளை ஒரு பெரியாரிச நிகழ்வு வந்து நடக்குது, பெரியார் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து விஜய் வெளியிட அதை ஐயா ஆசிரியர் வீரமணி அவர் வாங்கிக்கிறாரு, கொளத்தூர் மணி அவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு. மேபி அது கூட அடுத்த அஜெண்டாவை கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல பெரியாரிய நிகழ்வு நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியாரிஸ்டுகள் யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்க. விஜயுடைய உறுப்பினர் சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து இப்போது வரைக்கும் அஃபிஷியலாகவே 1 கோடி. அப்போ 1 கோடி என்று வருகின்ற பொழுது அதில் வந்து மானாங்கனியாக எல்லாருமே உறுப்பினராக சேரல. அந்த வெப்சைட்டில் ஓட்டர் ஐடி முதற்கொண்டு அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஓட்டர் ஐடி முதற்கொண்டு அப்லோடு பண்ணியிருந்த போதிலும் கூட 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை வந்து தற்போது சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த 1 கோடி பேர்ட்டையுமே நம்ம தந்தை பெரியார் போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி தானே பெரியாரிஸ்டுகள் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரியார் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை இந்த சங்கி கூட்டங்கள் உருவாக்கி விட்டுருக்குறாங்க. நிறையா இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள்ட்ட வந்து இது பெரியாரே எங்களுடைய ஆளு கிடையாதுங்க, அவர் வந்து எங்கள் சாதிகார் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி மனநிலைகள் தான் இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட மனநிலைகள் எல்லாத்தையுமே உடைப்பதாக இருந்தால் பெரியாரையும் கொண்டு போய் இடைநிலை சாதியை சார்ந்த இளைஞர்கள் மத்தியில் சேர்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சிங்க, ஒருவேளை நாளைக்கு வந்து பெரியார் சம்பந்தமான நிகழ்வு இது மாதிரி நடக்குது அப்படின்னா பெரியாரிஸ்டுகள் எதிர்ப்பாங்களா? அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் நிகழ்வு மட்டும் ஏன் எதிர்க்கணும்? இதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக இந்த கருத்து வந்து அம்பேத்கரையே மக்கள்கிட்ட போய் சேரட்டுன்ற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ வந்து அப்போ இந்த நிகழ்வை எதிர்க்கின்ற நபர்களுடைய மன ஓட்டங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா, அம்பேத்கரியம் வந்து பொது சமுதாய மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடக்கூடாதோ அப்படி அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் கூட ஒரு சில டைமென்ஷனில் யோசிக்க வேண்டிய தேவைகள்லாம் எழும்புது நமக்கு. இல்லை, ஆனால் அந்த மனம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் போய் சேரட்டும், எல்லாத்துலையும் போய் சேரட்டும். ஏங்க, அம்பேத்கர் வந்து பொது சமுதாய மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியதற்கு ஒரு கலை யதார்த்தங்கள் ஒன்று சொல்லவா? நான் கலை யதார்த்தங்கள் ஈஸியாக புரியுமான்னு சொல்லவா? ஏன்னா நீங்கள் கிராமம் பக்கம் நீங்கள் போய் பாருங்கள், அந்த கிராமத்தில் ஒரு மந்தை இருக்கும், அந்த மந்தையில் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து இருக்கும். அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவே மாறி இருப்பார். ஆனால் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய அலுவலகத்துக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காது. அதே மாதிரி அந்த ஊரில் பள்ளிகள் இருக்கும், ஆரம்ப பள்ளி இருக்கும். அந்த ஆரம்ப பள்ளிகளில் எல்லா தலைவருடைய படமுமே இருக்கும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காது. ஏங்க இல்லை அப்படின்னு போய் நீங்கள் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்பா, இந்த ஊருடைய கட்டுப்பாடு வேற மாதிரி இருக்குப்பா, அரசியல் கலை யதார்த்தங்கள் வேற மாதிரி இருக்குப்பா. நம்ம அம்பேத்கர் படத்தை போட்டோம் வச்சுங்களேன், நம்ம செய்ய முடியாது, அந்த மாதிரிலாம் நிறையா சிக்கல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சப்பக்கட்டு உருட்டெல்லாம் உருட்டுவாங்க. கலை யதார்த்தங்க. பொது சமுதாய மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை புறக்கணித்து கொண்டிருக்கின்ற காலங்கள் தான் நிகழ்ந்துக்கு இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவருடைய அலுவலகத்துக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் படம் இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்காது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த பள்ளிகளில் எல்லா தலைவரும் படமும் போட்டிருக்கப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை ஏங்க போடல கேட்டால் அவங்க போட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கலை யதார்த்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ டிஸ்பிளே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு டியூஷன் சென்டர் வந்து நடக்குது. நான் விஜயை பாராட்டுவதற்காக நான் சொல்லலை, விஜய் மாதிரி பல விடுதலை சிறுத்தை கட்சி பல இடங்களில் டியூஷன் சென்டர் நடத்திக்கிருக்காங்க. உதாரணம் சொல்கிறேன், இப்போ டிஸ்பிளே அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு ஊரில் டியூஷன் சென்டர் நடக்குது. அந்த விஜய் பக்கத்தில், விஜய்க்கு மேலே பாருங்கள், அந்த இடத்துல தந்தை பெரியாருடைய படம் இருக்குது, புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்குது. அப்போ அந்த டியூஷன் சென்டரில் படிக்கிற அந்த மாணவியர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த டியூஷன் சென்டர் ஒருவேளை பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இன்னைக்கு பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் போய் சேர்ந்திருக்காருங்க. அவரு சேர வச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இது வந்து அரசியல் ரீதியா பார்க்காதீங்க, அரசியல் கணக்குகள் ரீதியா பார்க்காதீங்க. ஆனா இன்னைக்கு பொது சமுதாய மக்களுக்குள்ளேயுமே அம்பேத்கர் போய் சேர்ந்திருக்கிறார்ல, நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை வந்து அந்த ஆள் செஞ்சிருக்காருல, விஜய் செஞ்சிருக்காருல, அதுக்காகவே வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த விஷயத்துல மட்டும் ஆதரவு தெரிவிக்கலாம். புரட்சி அம்பேத்கர் கொள்கை ரீதியா போய் சேர்ந்துருக்காருன்ற விஷயத்தை நம்ம ஆதரிக்கலாம். மற்றபடி ஓட் ரீதியா பார்க்குறப்ப விஜய் வந்து களத்துக்கு வரணும், பனையூர் ஓட்டு வெளியே வரணும், அதில் எனக்குமே மாட்டுக்கிறது இருக்குது. பனையூர் ஓட்டு வெளியே வரணும், இன்னும் பல கலை யதார்த்த அரசியல்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து உள்ளே போய் பொது சமுதாய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உள்ளபடியே. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, மதுரை மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாதி இறுக்கங்கள் நிறைந்த ஏரியாங்க. ஸோ அது மாதிரி சாதி இறுக்கங்கள் நிறைந்த ஏரியாக்குள்ள பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு தாவேக்கா கொடி பறக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் உதாரணத்துக்கு ஒரு தாவேக்கா கொடி வந்து பறக்குது. அந்த ஊர்லேயே ஒரு சாதி கலவரம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தாவேக்கா கொடி யாருப்பா உண்ணது, அந்த நிர்வாகி யாருப்பா, அவர் உரைச்சலுப்பா அப்படின்னா அந்த பொது சமுதாய மக்கள் இருக்கிற ஒரு தாவேக்கா நிர்வாகி வந்து வருவாப்புல. போய் நம்ம அவர்கிட்ட பேசலாம், என்னங்க உங்கள் தலைவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்லாம் ஏற்றுக்கிற சொல்லியிருக்கிறாரு, என்ன கொஞ்சம் பாருங்கள், என்ன இப்படி கலவரத்தை மேற்கொண்டு இருந்திருக்காங்க உங்கள் ஊருக்காரங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஊடுருவதற்கு அது வந்து பயனுள்ளதாக அமையும். நீங்கள் சாதாரண போய் பொது சமுதாய மக்கள்கிட்ட அம்பேத்கரை பேசிட முடியாது. நீ போய் பேசி பாருங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போய் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசி பாருங்க. ஆனால் அந்த விஜய் கட்சியின் மூலமாக அவன் டிசம்பர் 6க்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 14க்கு அவன் அந்த ஊரில் ஃப்ளெக்ஸ் வைப்பான். பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் கெத்தா நிப்பாப்புல. இதெல்லாம் நம்ம வரவேற்க தானே செய்யணும். ஸோ வந்து அரசியல் ரீதியாக ஒரு புறம் இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பொது சமுதாய மக்கள் மத்தியில் போறாருன்ற நினைக்கிறப்ப தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போகட்டும், அவர் இப்படி போனால் தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, அவர் அரசியல் சட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார், யாருக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார், இதெல்லாம் வந்து அந்த பொது சமுதாய மக்களுமே உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டம் தான் நமக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அரசியல் கணக்குகள் எல்லாத்தையுமே தாண்டி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெல்ல முடியாதவர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லா சமுதாய மக்கள்கிட்டையுமே போய் சேர வேண்டியவர் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த நிகழ்வுக்கு மட்டும் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். மற்றபடி வேறு எதற்காகவும் நம்ம ஆதரவு தெரிவிக்கலை, சரிங்களா. அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் என்று நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அம்பேத்கர் அப்படின்னு வந்துட்டாலே புறக்கணிக்க முடியாதவர் திருமாவளவன் அப்படின்றத இந்த போஸ்டர் வந்து நமக்கு நல்லா உணர்த்துது என்பதனை கூறிக்கொண்டு நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும். அது அரசியல் கணக்குகள்லாம் தாண்டி நிகழ்வு நல்லபடியாக நடக்கட்டும். எல்லாருமே அந்த அம்பேத்கர் புத்தகத்தை கையில் ஏந்தட்டும் அம்பேத்கர் போய் சேரட்டும், எல்லாத்துக்கும் சேரட்டும் போய் என்பதனை சந்தோஷமாக கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.